தாயுமானவர் ஞானசபை உறவினர்கள் அனைவருக்கும் சிவாவாகிய எனது இனிய வணக்கம். கடமை எனும் தலைப்பில் ஒரு சிறு கதை ஒன்றை பார்ப்போம் வாருங்கள். கடவுள்கிட்ட பேசணும், எந்த மொழியிலே பேசுறது? ஒரு ஆசிரமம். அங்கே ஒரு குருநாதர் இருந்தார். அவரை தேடிக்கிட்டு போனான் ஒருத்தன். குருநாதர் அவனை நிமிர்ந்து பார்த்தார். உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார். ஐயா, நான் கடவுளை பார்க்கணும் என்று சொன்னான். அதுக்கு ஏன் என்னை தேடிக்கிட்டு வந்தேன்னு கேட்டார். விவரம் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம்னு வந்தேன் ஐயா. கடவுளை எப்படி பார்க்கறது, எப்படி அவரோட பேசுறது, எந்த மொழியில் பேசணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு வந்தேன் ஐயான்னு சொன்னான். சரி, புறப்படுன்னாரு. எங்கேன்னா அவன், இங்கே இருக்கிற சீடர்கள் சில பேரை பார்த்துட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி அவனை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டார். இவன் அவர் பின்னாடியே போனான். அங்கே ஒரு மரத்தடியில் 2 சீடர்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களையே சுட்டி காட்டி, அதோ பார் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டார். ஒருத்தன் இன்னொருவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னா அவன். அடுத்தபடியாக இன்னொரு மரத்தடியில் ஒரு சீடன் தனியாக உட்கார்ந்து இருந்தான். அவனை சுட்டி காட்டி, அதோ பார் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் என்று கேட்டார். அவன் என்ன சும்மா தான் இருக்கான் அப்படின்னு சொன்னான். குருநாதரோ சிரிச்சுக்கிட்டே விளக்கம் கொடுத்தார். முதல்ல மரத்தடியில் பார்த்தியே, அங்கே ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனோடு பேசி கொண்டிருந்தான் அல்லவா? 2வது மரத்தடியில் பார்த்தியே, அங்கே ஒரு மனிதன் கடவுளோடு பேசிக்கொண்டு இருக்கிறான் என்று சொன்னார். இதை கேட்டதும் இவன் இன்னும் குழம்பி போயிட்டான். என்ன சொல்கிறீங்க என்றான். அவர் சொன்னார், இதோ பாருப்பா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பேசணும்னா அதுக்கு மொழி தான் தொடர்பு சாதனம். ஒரு மனிதன் கடவுளோடு தொடர்பு கொள்ள அதுக்கு மௌனம்தான் தொடர்பு சாதனம். அதனால் நீ கடவுளோட தொடர்பு கொள்ள விரும்பினா மௌனமாக இரு. மனிதனோட தொடர்பு கொள்ள விரும்பினா நீ பேசு அப்படின்னார். வந்தவன் யோசிக்க ஆரம்பித்தான். கடவுளோடு எந்த மொழியில் பேசணுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டான். அந்த கடவுள் தனக்குள்ளே இருக்கிறாருங்கிற உண்மையையும் புரிஞ்சுக்கிட்டான். நீ பிறந்தபோது மௌனத்தை தான் உலகத்துக்கு கொண்டு வந்தாய். மொழி உனக்கு தரப்பட்டது சமூகத்துடன் பழகுவதற்குத்தான். அது ஒரு அன்பளிப்பாக தரப்பட்டது. அது ஒரு கருவி, அது ஒரு சாதனம். ஆனால் மௌனம் இந்த உலகத்துக்கு நீ கொண்டு வந்தது. அந்த மௌனத்தை நீ மீண்டும் அடைய முயற்சி செய். அதுதான் நீ மீண்டும் குழந்தையாவதற்கு வழி. மகான்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உண்மையான வெறுமைத்தன்மை அதுதான் கடவுள். அந்த கடவுளோடு பேச விரும்புகிறவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மொழி மௌனம். இதுதான் மகான்கள் தங்கள் அனுபவத்தில் உணர்ந்து நமக்கு சொல்லியிருக்கிற உண்மை. இதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது நம் கடமை. அனைவருக்கும் வணக்கம்.